இன்றைக்கி நம்ம வந்து பிஸ்தாச்சியோ சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சாஸ் ஆர் ஸ்ப்ரெட் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நான் இது வந்து ஒரு கம்மி போர்ஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு வந்து பிஸ்தாச்சியோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நமக்கு வந்து அப்போ தான் நல்லா ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்தாவை நம்ம நார்மலாக பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அது ஒரு பீனட் பட்டர் மாதிரி. ஸோ நமக்கு வந்து பிஸ்தா பட்டர் கிடச்சிரும். அது கூடவே வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் சுகர், அதுக்கப்புறமா இந்த மில்க் பவுடர், அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் விட்டு அடிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா அது ரன்னிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த பிஸ்தாச்சியோ ஸ்ப்ரெட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம குனாஃபா சாக்லேட்க்கு யூஸ் பண்ணலாம், நிறைய டெசர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ரௌனிஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து ப்ரௌனியோட டாப்லேயும் வந்து ஆட் பண்ணி நான் ஒரு வாட்டி நான் பண்ணியிருந்தேன். அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம பிஸ்தா பிளாண்டி பண்ணும் போதுமே வந்து இந்த பிஸ்தா சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா க்ரன்ச்சியாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பிஸ்தா பிளாண்டி ரெசிபி வந்து பார்க்கலன்னா நான் கண்டிப்பாக லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.